ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள். இந்த வருஷத்துல முதல் மாசம் ஜனவரி மாசம். இந்த ஜனவரி மாசத்துல ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ரிஷபராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 2வது வீடு. இந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன். இப்போ எல்லாமே உங்க உங்க ராசிக்கு இந்த வருஷம் பிறக்கும் பொழுது உங்களுக்கு மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய 8வது வீட்டில், அதாவது தனுசு ராசியில சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், இது எல்லாமே எல்லா கிரகமும் ஒன்றா சேர்ந்து ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்காங்க. 13ஆம் தேதியிலேருந்து சூரியன் மாறுறாரு. அதுக்கப்புறம் ஒரு கிரகமாக 17ஆம் தேதி, ஜனவரி 17ஆம் தேதி வரைக்கும் எல்லா கிரகமும் உங்களுக்கு அதுக்கு அடுத்து 8ஆம் இடத்துல 9ஆம் இடத்துக்கு போகிறது. 9ஆம் இடம்ன்றது பாக்யஸ்தானம். அதனால பொதுவாக அந்த ரிஷபராசி அன்பர்கள் பண விஷயத்துல ரொம்ப கெட்டிக்காரங்க. கரெக்டாக பணத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய தன்மை உள்ளவங்க. அதே மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பொறுமையா இருக்கக்கூடிய ஒரு பொறுமைன்னு சொல்ல முடியாது, நிதானம்னு சொல்லலாம். நிதானமாக இருக்கக்கூடிய ராசிகளில் இவங்க இவங்க ரொம்ப ரிஷபராசி அன்பர்கள் நிதானமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த மாதத்துல நான் பார்க்க வேண்டியது என்ன, உங்களுக்கு 8வது வீட்டில் கிரகங்கள் மாதம் முதல்ல 13ஆம் தேதி வரைக்கும், அதுக்கப்புறம் எல்லா கிரகமும் ஒன்றொன்னா 17ஆம் தேதிக்குள்ள 9ஆம் இடத்துக்கு போகிறது. அதனால 8ஆம் இடம், 9ஆம் இடம், அப்புறம் 10ஆம் இடம், 11ஆம் இடம், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய நகர்வுகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த மாதத்துல உங்களுக்கு முக்கியமான விஷயங்களை செய்ய போகிறது. ஸோ அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசி அப்படிங்கிறது 8ஆம் வீடுன்றது திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும். அது பணபரத்தில் ஒன்றுன்றது தெரிஞ்சுங்க. 8ஆம் வீடுன்றது பணபரத்தில் ஒன்று, மறைமுக வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள், லாட்ரி, லக்கு, இதெல்லாம் 8ஆம் இடமும் குறிக்கும். ஆனால் அதே மாதிரி ரகசியமான விஷயங்கள், உங்களுக்கு இன்னொருத்தருந்து வரக்கூடிய ரகசியமான பணங்கள், பண வரவுகள் கிடைக்கும். அது மாதிரி கூட்டாளிகளோட சேர்ந்து வரக்கூடிய பொருளாதாரம் வளரும். நீங்களும் இன்னொருத்தரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் தான் பண்ண அதனுடைய பொருளாதாரத்தை இந்த 8ஆம் இடம் குறிக்கும். ரிசர்ச் நீங்கள் பண்ணுறவங்க, அந்த மாதிரியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்களுக்கும் அவர்களுக்கு அதில் வரக்கூடிய விஷயங்களையும் குறிக்கக்கூடிய இந்த 8ஆம் இடமா இருக்கு. ஸோ இதெல்லாம் எந்த மாதிரியான விஷயங்களை வேலையில் ஏற்படுத்துன்னா, திடீர் மாற்றங்கள் இருக்கும் வேலையில். திடீர்னு உங்களுக்கு நீங்கள் இப்போ ஏதாவது ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும், இல்லை வேலையில் மாற்றங்கள் இருக்கும், வேலையில் கொஞ்சம் ஒரு உங்களுடைய ரோல் சேஞ்ச் ஆகும், இல்லை டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் வேலை பார்க்குற இடத்துல நடக்கூடியதாக இருக்குது. பொதுவாக இந்த காலகட்டங்கள் 8ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் இருக்குது. இந்த காலகட்டங்கள் நீங்கள் அரசியலில் இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ஃபீல்டில் இருந்தாலும் சரி, டாக்ஸேஷன் ஃபீல்டில் இருந்தாலும் சரி, இல்லாட்டினா ரிசர்ச் ஃபீல்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கெல்லாம் நன்மையே நடக்கும். இந்த 8ஆம் வீட்டில் இந்த கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும். பணம் பொறுத்தளவில் நீங்கள் இன்சூரன்ஸ் பணம் வர்றதுக்கோ, இல்லை ஏதாவது நாங்கள் பூர்வீக சம்பந்தமான பணங்கள் வர்றதுக்கோ, அந்த மாதிரியான லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்கல்ல, அவங்களுடைய பணம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அவங்களுடைய பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட்டாக உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பொதுவாக நீங்கள் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா அது ஜாக்கிரதையாக பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உகந்த காலமில் ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும். அது மாதிரி குடும்பத்தில் மாமனார், மாமியார், அவங்களுடைய உறவு முறைகள் அதெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ இருந்த போதில் பொதுவாக கணவன் மனைவிக்குள்ளே நல்ல மனசு விட்டு பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம். இல்லாட்டினா அனாவசியமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த 2ஆம் இடம்ன்றது வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், பணபரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அங்கே குரு இருக்காருன்னா வக்ரமாக இருக்கார். அதனால பணம் வர்றது டிலே ஆகும். பண வரவுகள் கொஞ்சம் டிலே பண்ணும். ஆனாலும் உங்களுக்கு சேமிப்பெல்லாம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும். உங்களுடைய உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு ஏற்படும். இதெல்லாம் இருக்கும். பழைய கடன்கள் எதுவும் இருந்தால் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சனி உங்களுக்கு 11வது வீட்டில் இருந்தால் கூட அதுவும் நல்ல சாதகமான விஷயம். 11வது சனி நல்லது தான் பண்ணுவார்.
அதனால வந்து உங்களுக்கு ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அதே மாரி வந்து வருமானம் வந்து நிலையான வருமானத்த வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும். சனி பகவான் 11ல லாபஸ்தானத்துல இருக்கிறனால, வருமானத்த வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும். அதனால வந்து உங்களுக்கு வந்து உங்க வேலை பார்க்குற இடத்துல சீனியரா இருந்தாலும் சரி, இல்ல குடும்பத்துல வந்து வயதானவர்களுடைய சப்போர்ட் வந்து இந்த காலகட்டத்துல கிடைக்கும். அ ராகு வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்துல சாரி ராகு வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல இருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 4வது வீட்ல கேது இருக்கு. ஸோ இது 2மே எப்படின்னா, உங்களுக்கு கேரியர் வகையில நல்ல குரோத் கிடைக்கும். அ நல்ல வந்து புகழ் ஏற்படும். அரசியல், மீடியா, டெக்னாலஜில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு. இந்த ஜனவரி 13க்கு மேல இந்த இடத்துல வந்து அ அ அவங்களுக்கு 9வது வீட்ல மத்த கிரகங்கள் வந்துறதுனால, 10வது வீட்ல ராகு இருக்கிறதுனால, இந்த மாரியான விஷயங்கள் நல்லது. அ ம பொதுவா வந்து 4வது வீடுன்றது வீடு, வாகனங்கள் இத பத்தி குறிக்கிறது. அதனால அதுல வந்து நீங்க வீடு எதாவது கட்டிட்டு இருந்தீங்கன்னா, அது வந்து டிலே ஆகும். இல்லாட்டினா அதுல தடைகள் ஏற்படும். இல்ல வீடு கட்டணும்னு நெனச்சீங்கன்னா, அதுல தடைகள் ஏற்படும். வண்டி வாகனங்கள்ல நீங்க போகும்போது, வரும்போது ஜாக்கிரதையா போணும். 4ஆம் இடத்துல கேது இருக்காரு. அது மாரி வந்து உங்களுடைய அம்மா உடைய உடல்நிலை கோளாறுகள் ஏற்படலாம். அம்மாவோட உடல்நிலை கவனம் செலுத்துங்க. முடியலன்னா உடனே டாக்டர்ட்ட கொண்டு போய் காமிச்சு பார்க்கறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமா இருக்கு. பொதுவா வந்து 9வது வீடு இந்த ஜனவரி 13ஆம் தேதிக்கு மேல எல்லா கிரகமும் தனுசு ராசியிலேருந்து உங்களுக்கு வந்து 8ஆம் வீடு இல்லையா? அதுலேருந்து வந்து மகர ராசிக்கு வந்துறதுனால, வெளிநாட்டு பயணங்கள் அது சம்பந்தமான விஷயங்கள்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். வெளிநாட்டு கம்பெனி, இல்ல வெளிநாட்டிலேருந்து உள்ள தொடர்புகள், அவங்க மூலமா லாபங்கள் கிடைக்கும். அது மாரி உயர் கல்வி படிக்கிறவங்களா இருந்தா, உயர் கல்வி வகையில நல்ல அனுகூலமா இருக்கும். தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். அதனால வந்து நீங்க ஏதாவது கோர்ட்டு கேஸு அது மாரியான சட்ட சிக்கல் இருந்ததுன்னா, அதெல்லாம் வந்து உங்க உங்க சைட்ல வந்து ரொம்ப வெற்றியா ஆகும் இந்த காலகட்டங்கள்ல. அதாவது ஜனவரி 13ஆம் தேதிக்கு மேல. ஆ அதே நேரத்தில 9ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் எல்லாமே இருக்கிறதுனால, குருவுக்கு வந்து அது வந்து இப்ப 8ஆம் இடத்துல இருந்த கிரகங்கள்லாம் குரு பார்வையிலிருந்து விலகி இருக்கிறதுனால, உங்களுடைய அப்பாவுடைய உடல்நிலையில கவனம் செலுத்தணும். அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, அம்மாவோட உடல்நிலையில கவனம் செலுத்தணும். இப்போ வந்து அப்பாவோட உடல்நிலை கவனம் செலுத்தணும். ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து அ உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதீதமான நீ நம்பிக்கை இருக்கு இல்லையா? அது வந்து நமக்கு நெறைய பிரச்சனைகள கொண்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதனால அதெல்லாம் வந்து குறைச்சுங்க. பொதுவா வந்து உங்களுடைய உடல்நிலையில வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரலாம் இந்த காலகட்டத்தில. சுகர் லெவல கரெக்ட் பண்ணீங்கன்னா, சுக்கிரன் வந்து அவருடைய டிராவல் இந்த பக்கம் இருக்கு. அதனால வந்து சுகர் லெவல கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம். வேலைப்பளு கூடும்னு சொன்னேன் இல்லையா? அதனால ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம். இதெல்லாம் வந்து நீங்க பிராணாயாமம் பண்ணலாம். ரெகுலர் எக்சர்சைஸ் பண்ணும்போது இதெல்லாம் குறையும். பொதுவா வந்து இந்த ஜனவரி மாதம் இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு உங்க வாழ்க்கையினுடைய பாதைகள் வந்து மாறுறதுக்கு உண்டான காலகட்டமா இருக்கு. அ ஆரம்பத்துல முதல் ஜனவரி பாதி முதல் மாசத்துல முதல் பாதி வந்து கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தா கூட, பின் பாதியில எல்லாமே தெளிஞ்சு வெற்றி ஏற்படும். பொதுவா வந்து இந்த ஜனவரி அந்த கேரியர்ல வந்து உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துல உங்க ரெகக்னிஷன் கிடைக்கும். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிய சனி பகவான் ஏற்படுத்துவாரு. அ அது மாரி உங்களுக்கு வந்து எல்லாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும், கூட வேலை பார்க்குற சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. இந்த மாசத்துல வந்து ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு வாரத்துக்கும் அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல வந்து 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வாரத்துல கொஞ்சம் வந்து குழப்பங்கள் இருக்கலாம். அ அவங்களுக்கு குழப்பமான சிச்சுவேஷன் இருக்கலாம். அது அடுத்து என்ன பண்றது அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாத விஷயங்கள் இருக்கலாம். பொதுவா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மணி மேட்டர்ஸ்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும். ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் குடும்பத்துல வந்து எல்லாருடைய சப்போர்ட்டும் கிடைக்கும். பணம் வரவுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 14ஆம் தேதி வரைக்கும். அது மாரி ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய வேலை, தொழில் இதுல வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கும். அதுல வந்து ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். வேலைகள் வந்து ஏதானும் டிபார்ட்மெண்ட் மாறுறது, இல்ல உங்களுடைய ப்ராஜெக்ட் மாறுறது, இது மாரி நம்ம வேலையில ஏதானும் மாற்றங்கள் இருக்கும். டர்னிங் பாயிண்ட் இருக்கும். வெளியில பயணம் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. டிராவலுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும். அது மாரி ஜனவரி 22ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும்
ரொம்ப பாசிட்டிவான ஒரு காலகட்டமாக இருக்குது. அதாவது இந்த மாதத்துலேயே மிக நல்ல வாரமாக இந்த கடைசி வாரம் இருக்குது. அதில் வந்து நல்ல லாபம் கிடைக்கும். வேலை பார்க்குறவங்க, தொழில் பண்ணுறவங்க நல்ல லாபம் கிடைக்கும். வேலையிலலாம் உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தாக போகும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும். நல்ல செய்திகள் வந்து கிடைக்கும். ஒரு நல்ல செய்தி நீங்கள் வந்து ஏன்னா கேரியர் க்ரோத்துக்கெல்லாம் நல்ல செய்திகள் அவசியம். ஸோ நல்ல செய்திகள் உங்களை தேடி வந்து கிடைக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன? நம்ம வந்து என்ன பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னோம்னா, பொதுவாக சனிக்கிழமை வந்து சனிபகவான் 11 இருக்கிறதுனால சனிக்கிழமை வந்து நீங்கள் சனிபகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு போடுறது, வயசில் பெரியவங்களாக இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு வந்து உங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறது. அது மாதிரி வியாழக்கிழமை வந்து சாய்பாபா கோயிலுக்கு போகலாம். இல்லாட்டினா குரு பகவானை வழிபடலாம். ஏன்னா அவங்க 2 பேருமே குரு தானே. நம்ம சாய்பாபா குருவா வழிபடுறவங்க போய் வழிபடலாம். இல்லாட்டினா குரு தட்சிணாமூர்த்தியில் நவகிரகங்களில் குரு இதெல்லாம் வழிபடலாம். பொதுவாக வந்து விநாயகரை வழிபடுறது நல்லது. கேதுவையும் வணங்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில். உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால நீங்கள் விநாயகருக்கு டெய்லியே விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வேலைக்கு போகிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல சக்ஸஸை கொண்டு வந்து கொடுக்கும். நல்ல ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்லேருந்து உங்களுக்கு விலக்கு கொடுக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜனவரி 2026 மிக நல்ல மாதமாக இருக்கு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.